வணக்கம். செல்வகுமாரின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று இரவு எதிர்பார்த்தது போலவே திருவள்ளூரிலும் சென்னையிலும் காஞ்சிபுரத்திலும் கனமழை பொழிந்திருக்கிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு வடக்கு பகுதி நல்ல மழை பொழிந்திருக்கிறது. கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தானியங்கி மழை பதிவு மாநில பதிவான அடிப்படையில் கோடம்பாக்கம் அதாவது தாலுகா சைதாப்பேட்டை 118 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் மழை சைதாப்பேட்டை. ஒக்கியம் துறைப்பாக்கம் 118 மில்லிமீட்டர் 118 அங்கேயும், அதாவது அங்கேயும் 12 சென்டிமீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கத்தில். கண்ணகி நகர் 112 மில்லிமீட்டர் அங்கேயும் 12 சென்டிமீட்டர். ஆக சைதாப்பேட்டை, ஒக்கியம் துறைப்பாக்கம், கண்ணகி நகரில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மணலி 83 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 83 மில்லிமீட்டர், மேடவாக்கம் 83 மில்லிமீட்டர், மேலும் மணலி நியூ டவுன் 78 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 73 மில்லிமீட்டர், அடையாறு 72 மில்லிமீட்டர், நீலாங்கரை 72 மில்லிமீட்டர், வடபழனி 71 மில்லிமீட்டர், நாராயணபுரம் ஏரி 71 மில்லிமீட்டர், மணலி 70 மில்லிமீட்டர், காசிமேடு 69 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் 67 மில்லிமீட்டர், அடுத்தது சாலிகிராமம் 61 மில்லிமீட்டர், அமைந்தகரை 60 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை 59 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 58 மில்லிமீட்டர், மணலி 57 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 55 மில்லிமீட்டர், மேலும் பெருங்குடி 44 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 42 மில்லிமீட்டர், ஹைஸ்கவுஸ் 41 மில்லிமீட்டர், விம்கோ நகர் 37 மில்லிமீட்டர், கொளத்தூர் 37 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னர் 37 மில்லிமீட்டர், திருவொற்றியூர் 35 மில்லிமீட்டர், கொரட்டூரில் ஒரு பகுதி 35 மில்லிமீட்டர், மேலும் அண்ணாநகர் மேற்கு 28 மில்லிமீட்டர், புழல் 27 மில்லிமீட்டர், வலசரவாக்கம் 27 மில்லிமீட்டர், மேலும் கத்திவாக்கம் 25 மில்லிமீட்டர், உத்தண்டி 24 மில்லிமீட்டர், வேளச்சேரி 22 மில்லிமீட்டர், மேலும் நெற்குன்றம் 14 மில்லிமீட்டர், மதுரவயல் மற்றும் அம்பத்தூர், மணலி நியூ டவுன் மற்றும் ஈஞ்சம்பாக்கம், மௌலிவாக்கம், மாதவரம் இங்கெல்லாம் குறைவான மழை. நிறைய மழை பொழிவு அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் வரைக்கும் சைதாப்பேட்டை, ஒக்கியம் துறைப்பாக்கம், கண்ணகி நகரில் பொழிந்திருக்கிறது. மேலும் திருவள்ளூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. இதுவரை இதை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் திருவள்ளூரில் பொழிந்திருக்கிறது. அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட வடக்கு பகுதியிலையும், காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பகுதிகளிலையும், அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட வடக்கு பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கிறது. நல்ல மழை. அது அறிக்கை வந்ததும் சமர்ப்பிக்கிறேன். வானிலை அமைப்பை பார்ப்போம். வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச நிலப்பகுதிகளில் மையமாக வைத்து தென்னிந்திய நிலப்பகுதி மீது தென்னிந்திய நிலப்பகுதிகளுக்கு மேல் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, தரையோடு இணைந்த காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சியானது தொடர்ந்து தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி தமிழ்நாட்டின் எல்லையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக அதாவது வடக்கு மேற்கு மேற்கு காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டிலே நடைபெறப் போகிறது, நடைபெற தொடங்கிவிட்டது. இதன் அடிப்படையில் இன்றிலிருந்து 20ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கு கனமழை, மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழைப்பொழிவும் இருக்கிறது. நேற்றைக்கு எதிர்பார்த்தது 5-6 சென்டிமீட்டர் தான், அதிலேயே 12 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அடித்து சொல்கிறேன், வரக்கூடிய நாட்களிலே 15 to 25 சென்டிமீட்டர் வரைக்கும் சும்மா சாதாரணமாக பொழிய வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலே குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு பொழும் பேசுபொருளாகும். ஊடகங்களிலே இதே பேசுபொருளாக போகிறது. இன்னும் பேசுபொருளாகவில்லை. அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. மழைப்பொழிவு தொடங்க போகிறது தெரியவில்லை. தொடங்கியதும்
மேக வெடிப்பு மழை என்று பேசு பொருளாக போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியிலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அதாவது முன்னிரவிலே மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு நள்ளிரவிலே கனமழை பொழிவை கொடுக்கும். சென்னையை மையமாக வைத்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தை மையமாக வைத்து ராணிப்பேட்டை மாவட்ட எல்லையோரம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதி தொடங்கி அப்படியே திருவண்ணாமலை மாவட்ட எல்லையோர காஞ்சிபுரம் மாவட்டம் தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் எல்லையோரம் செங்கல்பட்டு மாவட்டம் தொடங்கி ஒட்டுமொத்த செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு 16ஆம் தேதி இரவும் மிக கனமழை பொழிவு இருக்கிறது. 17ஆம் தேதி இரவும் மிக கனமழை பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக 18ஆம் தேதியும் அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் தினசரி மழை தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தினசரி மழை 20ஆம் தேதி வரை இருக்கு. 22ஆம் தேதி வரை கூட இருக்கும். 20ஆம் தேதி வரை கனமழை இருக்கு. இதில் 17, 16, 17, 18, 19 மிக கனமழை பொழிவு காத்திருக்கிறது. ஆகவே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை கொடுக்கும். மழைக்கு முன்பு ஒரு காற்று இருக்கும். அந்த காற்று அச்சம் வேண்டாம், சாதாரண மழைக்கு முன் வரக்கூடிய காற்று தான். காற்றோடு கூடிய மழைப்பொழிவாக தொடங்கி பிறகு நீடித்து நின்ற மழைப்பொழிவெல்லாம் 17, 18ஆம் தேதி இரவெல்லாம் கொடுக்க போகிறது. 19ஆம் தேதியும். ஆக 17, 18ஐ மையமாக வைத்து இன்றிலிருந்து நேற்றே தொடங்கிவிட்டது. இன்றைக்கு அதைவிட தீவிரம், நாளை அதைவிட தீவிரம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நல்ல மழை காத்திருக்கிறது. மழைப்பொழிவு குறித்த அப்டேட்ஸுக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து அனைத்து பணியும் செய்ய திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கும். மிதமாக சற்று கனமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை கனமழை இருக்கு. திரும்ப திரும்ப இரவு, மாலை, நள்ளிரவில் தினசரி மழை உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருக்க வேண்டும். வரக்கூடிய பருவமழை காலமும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு தான் அதிக மழைப்பொழிவை தரப்போகுது. பருவமழைக்கு முந்தைய 2 சிஸ்டம் ஆந்திர பிரதேசம் வரப்போகுது. அதுவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்பொழிவை தரப்போகிறது. அதுவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வு எங்கே வந்தாலும் காற்று குவிதல் என்பது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே டெல்டாவை விட மத்திய கடலோரமும் அதை விட வடகடலோரத்திற்கும் கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் காற்று குவிதல் என்பது அடிக்கடி இருக்கும். நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையோட இறுதி சுற்று வெப்பச்சலன வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் காரணமாக கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்தடுத்த வானிலை அமைப்பும் அக்டோபர் 5லிருந்து 15 வரை 2 நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் அதுவும் நல்ல மழைப்பொழிவை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு கொடுக்க இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது. நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இவையெல்லாம் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.